அமைச்சரே என் தந்தையார் யாரு? யாருங்க? என் தாயார் யாரு சாமி மகாராஜா? என் தந்தையோ பாண்டு மகாராஜன். பாண்டு மகாராஜன். தாயாரோ குந்தி வந்தாரி. குந்தி வந்தாரி. இந்த தேவிக்கு எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேர் பிறந்தீங்க? 3 பேர். 3 பேர். யார் யார்? தர்மன், தர்மன், பீமன், பீமன், இந்த அர்ஜுனன், அர்ஜுனன். குந்தா தேவிக்கு பிறந்தோம். மந்தா தேவிக்கு 2 பேர். யார் யார்? நகலர் சகாதேவன். சரிங்க. இப்படி 5 பேர்கள் பிறந்திருந்தீங்க. நாங்கள் 100 பேர். யார் யாருக்கு பிறந்தோம்? யார் யாருக்கு? யமதர்மனுக்கு பிறந்தது என் அண்ணனாகப்பட்ட தர்மர். சரிங்க. தாராகோளித்த தர்மர் யமதர்மனுக்கு பிறந்தார். ஆமா. சரி. பாபி தேவனுக்கு பிறந்தது யாரு? யாரு? என் அண்ணன் பீமச்சேனன். பீமச்சேனன். நான் யாருக்கு பிறந்தேன்? யாருக்கு? தெய்வலோகத்திலே ஆண்டு வரக்கூடிய அந்த இந்திரனுக்கு பிறந்தேன். இந்திரனுக்கு பிறந்தேன். ஆமா. அப்படி தேவதேவனுக்கு நான் பிறந்து சித்திரபுத்தர்களுக்கு என் சிறை தாக்கி பிறந்த நகுலன் சகாதேவன். சரிங்க. இப்படி ஐவர்கள் பிறந்து இந்த டில்லி என்ற அத்தியாபுரத்திலே நாங்கள் ஆண்டு வந்த போது சும்மா இருந்தவர்களை ஒன்பாக வரவழைத்து தூதர்கள் பகை ஆடி பங்கு பகையாளி பாதியிலே சத்ராவதி என்னும் பகையாளி அவன் ஏற்பட்டான் சத்ராவதி. சும்மா இருந்தவர்களை ஒன்பாக வரவழைத்து தூதனால் பகை ஆடி தோற்க செய்தார். இப்படி தோற்க செய்து இந்த நாட்டை நகரத்தை நாடு நகரம் உப்பு தட்டி வரை ஒரு மேலானது தோல்வி அணைத்து விட்டு மாதவா கொடிய கழகத்திலே எங்களை அனுப்பி விட்டார் துரியோதனன். என் பெரியப்பார் பிள்ளைகள் 100 பேர் எங்களை சூதுமாக எப்படி காணத்துக்கு அனுப்பி 12 மாதம் காலகம் 1 ஆண்டு அஜ்ஞாதவாசம் கழித்து வந்தால் பங்கு போல் 14 கொடுத்து அப்படி என்று சொல்ல சரி என்று அண்ணாராகிய தர்மரோ கருத்ததே தண்ணி வெளுத்ததே பால் அதரமத்த தண்ணி தர்மத்தை கையாண்டு அண்ணார் சொல்படியாகவே வனத்துக்கு சென்று அப்படி வனத்துக்கு சென்று சும்மாவாகத்தான் போகும் வழியிலே பொய்குழி வெட்டி வைத்தான் நடக்க வழியிலே நத்தமுள்ள நட்டு வைத்தான் படிக்கின்ற பாவியிலே பாம்பு முல்லை பரப்பி வைத்தான் குளிக்கிற ஜலத்திலே கூது நட்டு வைத்தான் உங்குகின்ற சாதத்திலே விஷத்தை கலக்கினார். அதற்கெல்லாம் அந்த ஆயனுடைய கிருபையால் நாங்கள் ஐவர்கள் உயிர் பிழைத்தோம். அப்போ இப்படி வனத்துக்காக சென்று 9 வனம் 9வது வனம் அந்த 9வது வனத்திலே ரோமரிஷி வனத்திலே ரோமரிஷியோ மாயவரும் ஆமா இவங்க என்ன செய்தார் அந்த ரோமரிஷி இடத்திலே வனத்திலே அண்ணா தர்மர் கேட்டார் மாமா இப்படியே கானகத்திலே தெரியுமா இந்த நாட்டை எப்பதான் போய் ஆள்றது அப்படின்னு கேட்க அப்ப மாயவர் சொன்னார் தர்மநந்தனா பாண்டு 24 வருஷம் சத்தம் பாண்டு 24 வருஷம் கானகத்திலே தெரிஞ்சாலும் அந்த துரியோதனன் பொறுமையா இருங்க புழு சட்டக்காரனா பாண்டு 24 வருஷம் காணத்திலே தெரிஞ்சாலும் துரியோதனன் நாடு கொடுப்பதல்ல. ஐவர்ல ஒருவர் அருந்தவ செய்யணும். பாண்டவர்ல ஒருவர் பாசிபதி கனியை பெற்று வரணும். பங்காளியை ஜெயிக்கலாம். பாதி சாம்ராஜ்யத்தை அப்படி சொல்ல பீமன் கேட்டார், தர்மர் கேட்டார். நான் தானே பகடையில தோத்தேன், நான் போய் சிவங்கிட்ட போய் வர வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்ல அப்ப மாயவர் சொன்னார், நீ தர்மத்துக்கு தான் ஒடியாளி, நீ தவத்துக்கு ஒடியாளி இல்ல அப்படி மறுத்து விட்டா. சரி பீமன் நான் போறேன்னு சொன்னா, நீ சாப்பாட்டுக்கும் சண்டைக்கு தானே லாக்கி, நீ தவத்துக்கு ஒடியாளி இல்ல அப்படின்னு சொல்லி விட்டார். நகுல சகாதேவன் நான் போயிடான்னு சொல்ல, நீங்க சிறு பிள்ளைகள் உங்களுக்கு தெரியாது, தவனம் என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி விட்டார். அதுக்கு பிறகு நான் என்ன செய்ய மாமா
நான் செல்கிறேன். சிவனை கோரி கடூரமான தவம் செய்து அந்த வரத்தை பெற்று வருகிறேன் என்று சொன்னேன். ஆமா, அப்படி நான் போறேன், தவத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்ல என் அண்ணன் பாடுறா கேக்குன்னு சிரிச்சாரு. தர்மண்ணே. ஆமா, அண்ணார் தர்மர் சிரிச்சாரு. எதுக்கோ சிரிக்கிறாரு நினைச்சா சிரிச்சு என்ன சொல்றாரு? அர்ஜுனா, நீயே கொடிமருந்துக்காரன், பூத்தியா கல்லன், பிடிமருந்துக்காரன், நீ பெண்டுக கல்லன். உரலைக்கு சீலை கட்டு இருந்தாலும் ஆனா பெண்ணான்னு சொல்லி அவுத்து பார்க்கக்கூடியவன் நீ. ஆத்து மகனே எண்ணினாலும் இந்த அர்ஜுனுடைய கூத்தியால எண்ண முடியாது. ஒரு பாவையாரை கண்ணுல கண்டால் இந்த பார்த்திப சிறை கிடப்பான். ஒரு பொண்ணை கண்டுட்டா அவன் அங்கேயே உழுந்து கிடப்பான். அப்படியே சண்டாளா, கன்னியாசை பிடித்த கண்டிப்பா உனக்கு ஏதுனா கடவுளை பத்தி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரே அப்பா. கன்னியாசை பிடிச்ச காண்டிவா உனக்கு ஏதோ கடவுளை பத்தி அப்படி சொல்ல எனக்கு வந்ததே கோபம். சரியற்ற மாமன் முன்னே பங்காளியா இருந்தாலும் பரவாயில்ல, சரியற்ற மாமன் முன்னாடி முறையில்லாத வார்த்தை ஒன்று பேசிவிட்டேயே, அப்படி என்று என்ன செய்து சரியற்ற மாமன் பார்த்தால் கொண்டால் என்று அர்ஜுனா தர்மர் மீது கோபமாக உனக்கையே தான் நடந்து உருவத்தை தான் மறந்து தனத்தை அனுமதி வந்தே வந்ததே கோபம். சரியற்ற மாமன் முன்னே முறையில்லாத வார்த்தை பேசி விட்டாயே, முகத்துல முடிக்க மாட்டேன் அப்படின்னு கோவிச்சுக்கிட்டு வடதசை போனேன். வடக்க வெகு தூரம் சென்ற பிறகு அங்கே இருள் சூழ்ந்த வனம். அந்த இருள் சூழ்ந்த வனத்திலே யாருமே இல்லாதவனம், யாருமே இல்ல. சூரியன் ஒளி கூட அது நேருக்கு போகாது. அந்த வனத்துல அது யாரு வனம்? காலபைரவர். அந்த வனத்துல இவரு படுத்து தூங்கிட்டு இருக்காரு காலபைரவர். அப்ப நான் என்ன பண்ணேன், அந்த வனத்துல போய் கால எடுத்து வைக்க பாரு. ஆமா, வனத்துல கால் எடுத்து வச்சோன்னே என் பல்லு ஒளி பட்டு பலாரடி வலிச்சு பார்த்தேன். அப்ப பலாரடி வெளிச்சு பார்த்தேரு. அப்ப திக்கன் எந்திரிச்சு காலபைரவர் எந்திரிச்சு என்ன பார்த்தாரு. யாரா? சூரியன் சந்திரனோ என் வனத்திற்கு வரும்போது அச்சப்படுவான். நீ யாரா வனத்துல வந்திருக்கிற? நீ யாரு அப்படின்னு அதட்டி கேட்டான். நான் மறுவார்த்தை பேசாம, குருகுலத்தை செகாமணி மறுவார்த்தை பேசாம மௌனமா நின்ன என்றால் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், என்றால் பேசாம கம்மனு இருக்கிற அப்படின்னு உடனே வில்லு அம்பேத்து நாடி போட்டினார். அவரு நாடி போட்டு நான் அந்த வில்ல பார்த்து நான் கெக்காடி சிரிச்சேன். ஆமா, அப்ப கெக்காடி சிரிக்க அப்ப கேட்டா காலபைரவர் ஏ சத்தம். காலபைரவர் கேட்டாரு, ஏன்டா நான் வில்ல எடுத்துக்கிட்டு அம்ப விடுறேன், நீ கெக்காடி அம்ப பார்த்து சிரிக்கிறியே, இந்த வில்ல பார்த்து சிரிக்கிறியே, இந்த வில்ல பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்த வில்ல பத்தி உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு கேட்டாரு. அப்பதான் நான் சொன்னேன், இந்த வில்ல பத்தி என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி
கஜால் வெல்லோ அஸ்பத ராமன் வெல்லோ அங்கூத சதபதி அந்த கர்னல் வெல்லோ உராலோடிய வெல்லோ துரேலோடிய தம்பி மார்கள் வெல்லோ அத்தனை வில்ல விடைகள் வில்ல பெருதடி நடந்து நான் சிரித்தேன் ஐயா வில்ல பார்த்து யாரா தெரியும் வில்ல பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்க ரதிகுல துராரால் வில்லு ரதிகுல துராரால் வில்லு அங்கு அங்கு தேசாதிபதி கர்னல் வில்லு உண்மைதான் துரானார் வில்லு துரானுடைய தமிழர்கள் 99 பேர் வில்லு அஸ்பத்த ராமன் வில்லு அங்கு தேசாதிபதி கர்னல் வில்லு எத்தனை வில்ல விட ஏ வில்லுதான் பெருசா நினைக்க உங்க வில்ல விட உங்க வில்ல பெருசா இருக்குது அத நினைச்ச நான் சிரிச்சேன் அப்படின்னு சொல்ல ஏன்னா வில்ல பத்தி இந்த அளவுக்கு பேசுறேன் நீ யாரு அப்படின்னு கேட்டா குருகுலத்தை சகாமணி நான் தவத்துக்கு போறேன் பங்காளி ஜெயிக்க பாஜி பாஜியோ நான் தவத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதோட இதோ பொன்னானப்பட்ட சிவபெருமானுக்கு முதுகுல மக்களாக இந்த பூலோகத்துல அர்ஜுனனுக்கு மச்சராக இருக்குதான்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது அப்படியே பின்னாடி பார்த்துட்டு என்னை கட்டி தாவி அர்ஜுனா அப்படி என்று என்னை கட்டி தாவி இந்த உருவத்துல போனா அந்த சிவம் வரம் கொடுக்க மாட்டாரு எத்தனையோ பேரு முனிவர் எல்லாம் தவறு அது தாடி பேச முளைச்சு ஒரு காத வழி தூரம் போயிருக்குது தாடி மேச முளைச்சு எவ்வளவு தூரம் போகும் கொஞ்சம் தூரம் இவ்வளவு தூரம் தான் வரும் ஒரு காத வழி தூரம் போயிருக்குது அதுல காக்கா குருவி எல்லாம் அதுல கூடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்குது அப்படி இருந்தோம் அவங்களுக்கெல்லாம் வரம் கொடுக்கல இந்த சிவன் இப்ப வர இருக்க முடியுமா அதனால இந்த உருவத்துல அப்படி என்று அவர் என்ன செய்தார் இந்த உருவத்தை எல்லாம் மாத்தி தடமுடி சந்தாசியாக கட்டு கட்டா நீர் அணைந்து காவி வேட்டி அடைந்து ஆமா அணைத்து கொடுத்து உருவத்தை மாத்தி அந்த முருகனுடைய மயிலாக இருக்கல்ல இந்த பின்னாடி மத்தராகிய மறைக்க மயிலுடைய மத்தராகிய எடுத்து எனக்கு பின்புறமாக கட்டி 30 அடி செப்பு கம்ம கொடுத்து என்னை வழி அனுப்பினார் காலமாயினார் அப்படி 30 அடி கம்பத்தை வாங்கி மீண்டும் எங்க போனேன் இப்படியே வடக்கு திரும்பினேன் வடக்கு திரும்ப பக்கத்துல அருகிலே ஒரு காளியாய் கோயில் அந்த காளியாய் வேணுல காளியாய் வரம் கொடுத்து அது 30 அடி கம்பம் கொடுத்தார் யாரு காளியம்மா 60 அடி கம்பம் அந்த 60 அடி கம்பத்தை தூக்கி உருவத்தை மாத்தி அண்ணார தர்மரை பார்க்க வந்து மாயவரை பார்த்து அர்ஜுனா அமைந்தது இந்த வேடம் தவத்துக்கு செல்வாயாக அப்படி என்று மாயவர் சொல்ல அந்த வார்த்தை கேட்டு அவரு 30 அடி கம்பம் கொடுத்தாரு மொத்தம் 90 அடி கம்பம் அந்த 90 அடி கம்பத்தை நான் எப்படி தூக்கி போக முடியும் தோல்ல கொண்டு போக முடியுமா வெள்ளிங்கிரி இங்கே இருக்குது எங்க இருக்கான்னு தெரியாது நீராறு நெருப்பாறு முள்ளாறு கல்லாறு என்று சொல்லப்பட்டு அந்த பட்ட தாண்டி போனதான் வெள்ளிங்கிரி அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்க ஒரு ஜோகி பையில விபூதாக திட்டிச்சு நீ அங்க போய் சனி மூல பார்சல் அந்த விபூதி துணினா அது 90 அடி கம்பமா வளரும் அந்த 90 அடி கம்பத்துல 7 வெத்தலை 7 களிமிச்ச எலுமிச்சாம்பழம் 7 எலுமிச்சாமணிக்கு மேல 7 கொட்டைப்பாக்கு 7 கொட்டைப்பாக்கு மேல 7 செப்பூசி 7 செப்பூசிக்கு மேல 7 செவ்வரளி பூ அந்த 7 செவ்வரளி பூவுல மேல மேப்பூவுல உன் பெருவிரல ஒரு காலை இப்படி ஊனி ஒரு காலை அந்தரமா இப்படி தவறப்பா சிவன் வருவாரு வரத்து கொடுப்பாரு வாங்கி வருவாய் அப்படி என்று என்னை வழி அனுப்பிவிட்டா யாரு மாமா மாயவரே துணை கொண்டு
இப்படி நான் சென்று தவத்தை மெச்சி அந்த சிவங்கட்ட வரத்தை வாங்கி மீண்டும் என் தந்தையாராகப்பட்ட அண்ணனாகப்பட்ட தர்பாரியோ நான் போய் வெகு நாள் ஆகுது தவத்தை முடிச்சிட்டு வர்றேன். தவத்தை முடிச்சிட்டு வரீங்க? வெள்ளிங்கிரி போயிட்டு வரீங்க? ஆமா. அப்படி வெள்ளிங்கிரியில போய் சிவங்கட்ட பாசிபதி கனியே நான் பெற்று பாசிபதி கனியே அல்ல நான் வர சொன்னா மனசுல நினைச்சா வரும் போனா போகும். அப்படிப்பட்ட கனி எனக்கு உபதேசம் செய்து கொடுத்தா அந்த கனியை பெற்று அன்னாரை தர்மரை பார்க்க நான் புறப்பட வேண்டும். அப்பா சின்ன ஒரு ஆச்சரியம். அண்ணார தருமரை பார்க்க இந்த தெய்வலோகத்தை வழியாக தவத்தை முடித்து நான் வந்து கொண்டு வேலை தெய்வலோகத்திலே 32 படி விமானத்திலே அமர்ந்து தேவர்களுக்கெல்லாம் ஆட்சி புரிந்து வரக்கூடிய என் தந்தையார் இந்திர பகவான் அப்பா தங்க மணி மகடம் 32 தங்க படி சுமாரம் பட்டத்தை வெள்ளி அவரே காமதியாய் பெற்றுவோம் பூத்தக்கரை கொடை 7 சக்தி பெண்கள் அனைத்து வைத்து வாழ்ந்திருக்கக்கூடிய என் தந்தையாருக்கு இந்த தோழன் என்ன தந்தை அமர்ந்து 7 பேரும் கண்டிப்பார்களும் என் தாயாகப்பட்ட இந்த ராணியும் தங்க மணி மகடம் 32 பறி போனது எங்கே ஆனது இந்த மனத்திலே தன்னை தனியாக இப்படி கோலத்தில் இருக்கக்கூடிய தாண்டங்கள் என்னப்பா சற்று பொறுமையா இரு சொல்கிறேன். தெய்வலோகத்திலே நான் அமர்ந்து நடினர் 7 நாட்டிய பெண்கள் நடினம் முடிந்து கொண்டிருந்தார்கள். சரி, அப்போது காலகேய நிரோதகவசன் என்று சொல்லக்கூடிய 2 அரக்கர்கள் வந்து இந்த தேவாதி தேவேந்திர மன்னனை என்று பாராமல் அடித்து சித்திரவதை செய்து ஆடை ஆபரணம் அனைத்தும் பறிமுதல் செய்து கொண்டார்கள். அது மட்டுமல்ல என்னுடைய மணிமேகத்தையும் பிடுங்கி விட்டார்கள். உன்னுடைய தாயாக வட்ட இந்திரானையும் உன்னுடைய தம்பியாக வட்ட யார் சித்திரசேனனையும் அதாவது 7 நாட்டிய அனைவரும் சிறை வைத்திருக்கிறார். அதாவது நீ போய் அந்த அரக்கர்களை கொன்று விட்டு தந்தையை அஞ்ச வேண்டாம். துவாய்மாபுரி மணிபுரி துவாய்மாபுரி மணிபுரி ஆண்டு வரக்கூடிய 3 கோடி 60,000 அரக்கர்கள் அசுரர்கள் இந்த தெய்வலோகத்திலே புகுந்து அனைத்தும் கொள்ளையடித்து வைத்து விட்டார். பயப்பட வேண்டாம். சரி, கத்தி தர வேண்டாம். கஞ்சாடிய ஒட்டியா போதும். அப்படி வாள் தர வேண்டாம். வாய்ப்பாட்டு ஒட்டியா போதும். அந்த 3 கோடி 60,000 அரக்கர்களை நான் கொண்டு நீங்க இழந்த அந்த நாட்டையும் மணிமகனத்தையும் அந்த 32 படி குமாரத்தையும் வீட்டு வருவே எனக்கு ஆசீர்வாதம் வெற்றி உனக்கே கூறப்படுகிறேன்.
எப்படியாவது அந்த கைவன் வருவான். தேவேந்திர பகவான் அவன் வருவான். அவனை கட்டி போட்டு அல்லல்லையா குத்தணும். ஆமா, அவனை என்ன கண்டுபிடிக்கல. மலை போல படையெல்லாம் கிடக்குது. இந்த படையெல்லாம் உங்களுடைய ஆட்சி. கை கட்டி வாய் பொத்தி எங்களை கவனிக்க வேண்டும். பேசவே மாட்டாங்க. 3,60,000 இந்த அறக்கிறெல்லாம் உங்களுக்கு படையாது. என்னுடைய படைவார் திரண்டு கிடக்கும். இத்தனை படையுமா? ஒரே பானத்தில தொலைச்சு போடுவோம். எந்திரிச்சு போயிரு. ஆமா, நீங்க யாரு? காளகாயன் விமோத கமிஷகன் மணிபுரி கோயமாபுரி காளகாயன் விமோத கமிஷகன் 3,60,000 மறைஞ்சார்கள். இந்த தெய்வலோகத்திலே தங்க சுமானத்திலே என் தந்தையார் ஆண்டு வரக்கூடிய சுமானத்தை ஆண்டு கொண்டிருக்கிறேரே. இந்த சுமானத்தை விட்டு வந்த வழியாக விட்டு வராத வழியாக ஓடிவிடுங்கள். ஏண்டா இல்லையே, அந்த தேவேந்திரனுக்கு வக்காலத்து வாங்க வந்திருக்கிறீங்க. நீ ஆறா? யார் தெரியுமா? பூலோகவாசி. மானிட பிறவை வழி தெரியாம நினைக்கிறேன். ஏதோ பண்ணிட்டீங்கன்னு விற்பாங்க. பண்ணிட்டு போடா. அரக்க கூட்டத்தை அழிக்க பிறந்தவன் தான் அந்த அர்ஜுனன். நெஞ்சில துணி பிறந்தால் வாடா பார்க்கலாம். பார்ப்போமா? வாடா. சொல்ல முடியவில்லை. என்னடா பண்ண முடியும்? இப்படி இருந்தாலும் இவர்தான் கொல்ல வேண்டும் என்றார். சிவனிடத்துல போயிட்டு வந்தானே அந்த பாசிபர கனியே இந்த அரக்கன் மேல் ஏவினால் 3,60,000 அரக்கர்கள் மாட்டு மடிந்து ஓம் ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக. இந்த பாசிபர கனி கொல்லடி என்று யார் இந்திர பகவான் தாய்மார்களை பார்க்க வேண்டும். அழைப்பு அர்ஜுனாகப்பட்டவர் வணக்கம்.
சிறையில் வைத்திருந்தார்கள். எங்களை எப்படி மீட்டினார்? அம்மா இதோ சிவனிடத்திலே சென்று பாஞ்சிபதி கனியோ அந்த சிவனிடத்திலே பெற்று வந்து என் தந்தையாராகப்பட்டவர் சொல்ல அந்த சிவனுடைய அருளால பாஞ்சிபதி கனியா அந்த 3 கோடி 66 மரக்கர்களை கொண்டு படித்தே தாயே படித்து அப்பா தலையில வைத்து சூடிக்கால் தந்தை இதோ என் வேலை முடிஞ்சு போச்சு. வேலை முடிஞ்சு போச்சு. அதனால என் தந்தையாகப்பட்ட என் அண்ணாராகப்பட்ட தருமரோ இந்த பார்த்தி பாத்திரான் நான் போய் தவத்துக்கு போய் வெகு நாள் ஆகுது. சரி இப்பதான் வந்துகிட்டு இருந்தேன். உங்களுடைய இடுக்க தீர்த்துட்டேன். அதனால எங்க அண்ணாராகப்பட்ட தருமரை போய் பார்க்கணும். நான் வர்றமா சற்று உரிமையாக இருக்கின்ற அனைத்து பொருள்களை இழந்ததை நீ வீட்டு கொடுத்தாய். அதனால மணிமகுடம் ஒரு 3வது நாளிகை நீ வந்து மணிமகுடத்தை சூட வேண்டும். இந்த 32 படி சிம்மாசனத்திலே நீ அமர வேண்டும். தெய்வலோகத்துக்கு அது பத்தி தேவேந்திர மன்ன மணிமகுடத்தை நீயே மீட்டு கொடுத்தபடியா அந்த மணிமகுடத்தை உன் சிரத்திலே சூடி ஆசை பார்க்கணும் மன்னர் ஆசைப்படுறாரு. ஒரு 3.25 நாளிகை மணிமகுடம் தலையிலே சூடிட்டா நாங்களும் பார்த்து ஆசைப்படுவோம். அப்படி அல்ல. நான் யாரு? மானிட பிறவை. மானிட பிறவை. என் தந்தையார் யாரு? தேவலக்கெல்லாம் அதிபதியான தேவேந்திர மன்னன். அவர் உட்காரக்கூடிய 32 பேர் விமானத்திலையும் இந்த மணிமகுடத்திலையும் நான் அடைவதற்கு தகுதியற்றவன் அல்ல தாயே. நீ என்னதான் மானிடராக இருந்தாலும் தேவேந்திர மன்னனால் செய்ய முடியாத காரியத்தை அரக்கர்களை வென்று மணிமகுடத்தை திரும்ப கொண்டு வந்து நீ கொடுத்திருக்கிற. அதனால அந்த மணிமகுடத்தை உன் சிரசிலே ஒரு 3.25 நாளிகை மட்டும் மூடி பார்க்கணும். இங்க மனசுல ஒரு ஆசை. தாயிலே சிறந்த கோயில் இல்லை. தந்தை சொல்லுக்கு மந்திரம் இல்லை. அன்னைய பிதாவை முன்னறி தெய்வம் தாயை சொல்லி நான் தட்டுவது கிடையாது. அதனால உங்கள் சித்தம்படி ஆகட்டும் தாயே. அமருகிறேன். உனக்கு பூலோகத்திலே 9 பேர்கள் இருக்கின்றன. அதாவது இந்த மணிமகுடத்தை திருப்பி கொண்டு வந்தபடியால் இன்று முதல் உனக்கு கிரீடி வேந்தன் என்று மற்றொரு போதும். இதோ பூலோகத்தில் இருக்கும் போது எனக்கு 9 பேரு. இந்த மணிமகுடத்தை சூடியபடியா தேவேந்திரன் கிரீடி வேந்தன் என்று இன்று முதல் பூலோகத்தில் உனக்கு 10 பெயர். 10 பெயர் இருந்தாலும் போகட்டும். இறந்த போயிடும் நேராச்சி போயிட்டு வரமா. என்ன தேவேந்திர மன்னனுடைய மாளிகையில வந்து தேவேந்திர சிம்மாசனத்தை அமர்ந்து விட்டாய். வந்த உடனே போனா அரக்கரைகள் கொண்டு உடம்பெல்லாம் அசதியா இருக்கும். உடனடியாக நீ அஸ்தினாபுரம் போவதை விட இன்று ஓரிருவங்க தங்கி விட்டு நாட்டியம் நாட்டியத்தை பார்த்து விட்டு அந்த நாட்டியத்தை கண்டு மகிழ்ந்து விட்டு போவாங்க. மன கஷ்டமா இருந்தா அந்த நாட்டிய பெண்கள் நாட்டிய மாறினா மன நிம்மதி ஆயிரும். அதனால எத்தனையோ இருக்கிற பொண்ணு அந்த கவலை எல்லாம் இருக்கும். சந்தோஷம் இருக்கு. நாட்டியத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்கிறார். அவ்வளவுதானே. நாட்டிய பெண்களா என்னுடைய மகனாகப்பட்ட இந்திரனாகப்பட்ட அதாவது அர்ஜுனனாகப்பட்டவன் 32 படிக்கட்டு சிம்மாதில் அமர்ந்திருக்கிறான். நான் படிக்கட்டிலே சிம்மாதில் அமர்ந்திருக்கும் போது எனக்கு முன்பதாக நாட்டியம் புரிவீர்கள். இப்போது என்னுடைய மகனாக ஒரு அமர்ந்திருக்கிறார். அவனுக்கு முன்பதாக இப்போது நாட்டியம் புரிய வேண்டும். ஆடுங்கள் நடனத்தை.
நாட்டியம் முடிந்து விட்டது. அம்மா நாட்டியம் முடித்திருந்தாலும் செய்யா தந்தையாராகப்பட்டவர் இந்திர பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மானம் எல்லாம் கொடுத்திருப்பார். அதே போலவே தானத்தை நான் அள்ளி உங்களுக்கு நான் தனத்தைய நான் தருகிறேன். ஆகட்டும் அம்மா, இதோ வெற்றி கொள்வேன். நளினம் புரிந்தது. அவளுக்கு கொஞ்சம் பெருசா கொடுத்துருக்கல நீங்க. அம்மா, இதோ தானத்தை நான் அள்ளி வழங்குகிறேன். சரி. வெற்றி கொள்வேன். அப்படியா? எனக்கு இப்பொழுது வேண்டாம். ஏன் தாயி? எனக்கு எப்பொழுது தேவைப்படுகிறதோ அப்பொழுது நான் வாங்கி கொள்கிறேன். ரம்பை, ஊர்வசை, கிலோர்ணமை, மேனகை, ரதி, ரதிதேவி என்று சொல்லப்பட்ட 7 சக்தி கன்னியவார்கள். 7 பேர்களே. ஊர்வசை மட்டும் என் பேர் ஊர்வசி. வேண்டான்னு சொல்லக்கூடிய காரணம் எனக்கு எப்ப தேவைப்படுகிறதோ அப்ப எல்லாம் சரி, வேண்டாம். உன் மனம் போல ஆகட்டும். அர்ஜுனா, இதோ நாங்கள் நாட்டியம் புரிந்ததற்கு தானம் வழங்கியதனால் இன்று முதல் உங்களுக்கு தனச்செயல் என்று பெயர். அக்கா, வாங்கிட்டு வாங்க போலாம். ஓடி வர ஓடி வர்றா. அப்படி அம்மா இருந்தாலும் பூலோகத்தில் இருக்கும்போது எனக்கு 9 பேரு. இந்த கிரிஜோரத்தை சூடியபடியா கிரீடியன் ஒரு பேரு. தானத்தை வழங்கியபடியா கட்டி கன்னிமார்கள் உனக்கு தனிச்சாயல் என்று ஒரு பேரு. இதோட எனக்கு பூலோகத்துல 11 பெயர்கள். 11 பேரு. இந்த 11 பெயரோடு நான் பூலோகம் செல்கிறேன். நான் அந்த அசுரர்களோடு சண்டை செய்தாய். இப்போது இந்த நாட்டினத்தை பார்த்தாய். பார்த்த உடனே பொழுதாகப்பட்டது இறங்கி விட்டது. அதனால் இன்று ஒரு நாள் இந்த தேவலோகத்தில் தங்கிவிட்டு நாளை சென்று விடு. ஒரு இரவு மட்டும் தங்கிவிட்டு நாளை விடுத்துடன் புறப்பட்டு இரவு நேரத்துல போக வேண்டிய. ஆமா, நாளைக்கு பொழுது வெடிச்சியும். ஆமா, காலையில போலான்னு சொல்றீங்க. ஒரு நாள் மட்டும் இங்கே தங்கி இருக்கணும். ஆமா அம்மா, எனக்கென்று ஒரு தனி அறை, எனக்கென்று ஒரு தனி அறை வேண்டும். ஆமா, வேண்டி இந்த தேவலோகத்திலே தனி அறை செய்து சப்பிரமஞ்ச கட்டளோட இருக்க வேண்டும். என் தந்தையாகப்பட்ட ஒரு நாளை மட்டும் போக சொல்லிருக்காரு. அதனால ஒரு நாள் மட்டும் படிச்சு தூங்குறேன். காவல் உஷாரா இருக்கணும். மகனுக்கு காவல் பதிலும் உன் கடமை. உங்ககிட்ட எப்படி காவல் பண்றேன் அதே மாதிரி நான் பாப்பேன். ஓகே, ஆகட்டும். புரிகிறதா? காதல் பதனமா பாத்துக்குவேன். யாரைக்கு அன்னைக்கு சீக்கிரமா ஆசனம் போட்டியா? போட்டேன். ஏய், போய் கதவெல்லாம் சாத்திட்டு யாரையும் வந்தா அனுமதி இல்லாம யாரையும் உள்ள விட. நீ உங்களை கேட்காம உள்ள விட மாட்டேன். டாக்டர் தான் சீக்கிரம். ஆமா, நீங்கள் யாரு? நானே இந்த தேவலோகத்துக்கு காவலாளி. காவலாளியா? பாத்ரூம் பக்கத்துல இருப்பேன். காவலாளியா? காவலாளி என்ன மேட்டர்? போ போ போ. பரவதார் பாத்துக்கிட்ட மேட்டர். என்னங்க? வாங்களே. ஆமா, உங்க கொஞ்சம் பேசணும். எங்க பேசணுமா? என்ன பேசுற? சொல்லு சொல்லு சொல்லு. பரவதார் இங்க வாங்க. மிரட்டினா வர மாட்டேன் வச்சுக்கோ. அப்படியா? சரி வாங்க. என்ன மேடம்? என்ன சொல்லு சொல்லு சொல்லு. அவரை கொஞ்சம் பார்க்கணுமே. பார்க்கணும்? ஆமா. யாரு? நானா? நான் தான் ஊர்வசி. அவர் பார்க்கணுமா? அவரை பார்க்கணும். யார் பார்க்கணும்? கோயில் பூஜாரி பார்க்கணுமா? தர்மகத்தா பார்க்கணுமா? கோயில் பூஜாரிவா? இல்ல, அவர் அத்திரடி பார்க்க வேண்டும். சிறுனு பார்க்கணுமா? ஆஹா, அதெல்லாம் பார்க்கறதுல இல்ல. நீ வந்து வழி விட்டு வராங்க விட்டு போ. நீங்க வாங்க. என்ன ஏதாவது செலவாகுமா? பாக்குற மாதிரி 10,000 ரூபாய். 10,000 ரூபாயா? பாக்குறது 10,000 ரூபாய். அப்படியா?
10,000 வேணுமா? 10,000. ஏய், பாக்குறது 10,000 ரூபா. சரி, பிடிங்க. பாத்துட்டு வந்துட்டுமா? மரம்மா. என்ன ஏதா பணக்காரன். ஏங்க பாத்துட்டு வந்துட்டுமா? பாத்து. சீக்கிரம் வந்துரு. ஆறாவதார். பதினெட்டாவதார். பாத்துட்டியா வா. சரி போ போ போ. சரியா போச்சா? சரியா போ போ. வாங்கலைங்க. இங்க வாங்க. மறுபடியும் பாத்துட்டு வந்துட்டுமா? ஏங்க பாத்துட்டு வந்துட்டுமா? சீக்கிரம் போ சீக்கிரம். ஆறாவதார். பதினெட்டாவதார். ஆறாவதார். பதினெட்டாவதார். போதும். அதுயா இன்னும் பார்க்கவே இல்லையே. கூலி முடிப்போ. ஆறாவதார். எல்லாம் இங்க வாங்க. ஆறாவதார். மறுபடியும் ஏதாவது வேணுமா? என்ன பண்ணுப்பா? மறுபடியும் ஏதாவது வேணுமா? வச்சிருக்கியா? இந்தாங்க. இந்தாங்க. எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோங்க. ஏய், ஒரு ஆடேன பூத்து சம்பளமே 10,000. அப்படியா? எல்லாம் வாங்கிட்டீங்களா? எல்லாம் வாங்கியாச்சு. போதுமா? இல்ல வேற ஏதாவது வேணுமா? வேற எதுவும் வேண்டாம். சரி, போய் பாத்துட்டு வந்துட்டீங்களா? ஆறாவதார். போதுவா. பார்க்கவே இல்லையே. ஆறாவதார். நான் இன்னும் கொஞ்சம் கூட பார்க்கவே இல்லை. நான் பக்கத்தால போய் நின்னுதான் பார்த்தேன். என் பொண்டாடிக்கு ரொம்ப நாளா மலையில மேல ஆச்சை. அதனால மலையில கொடு. இது வேணுமா? வேணும் கொண்டா. எது வேணாலும் கொடுக்குறேன். கொண்டா இதான் நேரம் எனக்கு.